இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களையும் இந்திய சிறைக்கு மாற்ற இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் பேசியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் தொலைபேசியில் அளித்த பிரத்யேக தகவலை இப்போது கேட்கலாம். கடந்த 4 வருஷ காலமா இந்திய மீனவர்கள் இலங்கையில் சிறை இலங்கை ராணுவத்தினர் சிறைப்பிடிக்கும் போது ஊர பயணமும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் கௌரவ அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் அவங்க மேல கூடுதலா கவனம் செலுத்தி அவங்களை வெளியெடுக்கிறதுக்கு முழுமையா ஒவ்வொரு பயணம் பாடுபட்டு வந்துட்டு இருந்தாரு. அதன் அடிப்படையில் இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்ததை அடுத்து அவங்க மேல்முறையீடு செய்யறது அது சம்பந்தமா கலந்துரையாடிட்டு இருக்கும்போது இந்திய பிரதமர் இலங்கை அதிபர் தொடர்பு கொண்டு அவங்க இந்தியாவுக்கு மாற்றுறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டப்போ இலங்கை அதிபர் அதுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார். கொள்கை அடிப்படையில் அவங்க இந்தியாவுக்கு மாற்றுறேன்னு சொல்லி அந்த மேல்முறையீடு அந்த மேலதிக கேஸ் விவரமா இந்தியா இருப்போம். அது கௌரவ அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் இங்க வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு தேவையான அழுத்தங்கள் அனைத்தையும் கொடுத்து எவ்வளவு வேகமா 2 வெளிவிவகாரத்துறை அமைச்சுகளும் தேவையான ஆவணங்களை சப்மிட் பண்ணி எவ்வளவு வேகமா 10 to 15 நாளுக்குள்ள இந்த மீனவர்கள் திரும்ப இந்தியா திரும்பான்னு சொல்லி நாங்க நம்புறோம். இலங்கை சிறையில் உள்ள 5 தமிழக மீனவர்களை இந்தியாவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்த இலங்கை அமைச்சர்கள் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த 5 மீனவர்களையும் இலங்கை அரசு ஒப்புதலோட இந்த 5 மீனவர்களையும் இந்திய அரசுக்கு நாங்கள் மாற்றப்போறோம், இந்திய சிறைக்கு மாற்றப்போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே அதிபர் ராஜபக்சே நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு வந்தபோது இந்த மீனவர்களை நாங்கள் விடுதலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அந்த சந்தோஷத்திலே இவங்களை எதிர்பார்த்து இருந்ததுக்கு எங்களுக்கு இந்த நியூஸ் எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. இதுவும் அப்படியே இருந்துடக்கூடாது, எங்களுக்கு இந்த சந்தோஷம் நிலைக்கணும். நான் என்ன சொல்றதுமே தெரியல. இதுக்காக எங்களுக்காக பாடுபட்ட இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டைமான் ஆறுமுகன் தொண்டைமான் இவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதன் விளைவாக பேசுகிற இந்திய பிரதமருக்கும் இலங்கை பிரதமர் ஒப்புதல் கொடுத்ததுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் நாங்கள் நடத்தின போராட்டம் வெற்றியே அமைஞ்சிருச்சுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா கூடிய விரைவில் வீட்டுக்கு வந்துருவாங்கன்ற ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. சீக்கிரமா இந்த 10 நாளைக்குள்ள எங்க கணவரும் அவங்களோட சேர்ந்த எல்லாருமே இந்திய சிறைக்கு மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா மற்றும் பிஜி நாடுகளில் இன்று முதல் 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஆசியன் மற்றும் கிழக்கு ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று மியான்மர் புறப்பட்டுச் சென்றார்.